بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்ல அடியார்களுடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி உப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை துறளாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக ஊரில் உண்டான, உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் இன்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே நம்மவர்களுடைய தேவைகள், நம்மவர்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊரிவாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பாடாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் நமக்களித்து மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தருள்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் ஒரு புனிதமான சங்கைக்குரிய புனித ஜும்மாவுடைய நாளிலே ஒன்றுபட செய்திருக்கின்றான். இன்றைக்கு உலகத்திலே ஏராளமான அறிவுரைகள் உபதேசங்கள் மலிந்து போயிருப்பதை நாமெல்லாம் பார்த்து வருகின்றோம். பயான்கள் என்பது பெருமக்களே ஜும்மாவில் மட்டுமல்ல, ஜும்மாவில் மட்டும் பயான்கள் பேசப்படுவது மட்டுமல்ல, இது அல்லாமலும் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு சபைகளிலும் இது போன்ற உபதேசங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம், பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கேட்கக்கூடியவர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட பயான்களை, நல்ல அறிவுரைகளை, நல்ல உபதேசங்களை கேட்கக்கூடியவர்கள் நடைமுறைகள் அதிகமாக இருந்தாலும் கூட, ஆனால் அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் இந்த விஷயங்களில் ரொம்ப மிக குறைவாக இருந்து கொண்டிருப்பதை பெருமக்களே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்மில் இவர் ஒரு முன்மாதிரி சொல்லும் அளவிற்கு இஸ்லாமிய சமூகமாக இருக்கக்கூடிய நாம் ஒருவரையும் விரட்டு நம்மால் சொல்ல முடியாது. எந்த மார்க்கம், எந்த ரப்புல் ஆலமீன், எந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த சஹாபாக்கள் இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக
நம்மவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நமக்கு கட்டமைத்து கொடுத்தார்களோ, இப்படித்தான் உங்களுடைய வாழ்வியலில் முன்மாதிரியாக நடக்க வேண்டும் என்பதாக சொல்லி சென்றார்களோ, இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் மற்ற மக்களுக்கு எல்லா விதத்திலும் முன்மாதிரியாக நடந்து காட்ட வேண்டும். அந்த நடத்தையை வைத்துத்தான் பிற மதத்தவர்கள், பிற மக்கள் நம்முடைய மார்க்கத்தை முழுமையாக செயலாற்றுவார்கள் என்பதாக, முன்மாதிரி மார்க்கம் என்பதாக எதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து நமக்கு எடுத்து சொன்னார்களோ, அந்த கட்டமைப்பு என்பது, அந்த முன்மாதிரி வாழ்க்கை என்பது இன்றைக்கு விரலிட்டு முஸ்லிம் சமுதாயத்திலே ஒருவரை கூட பெருமக்களை நம்மால் சொல்ல முடியாத அளவு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நற்குணங்கள், நல்ல விஷயங்கள் என்பது எல்லோரிடத்திலுமே வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லுகின்றது. ஆனால் நற்குணம் என்பதை எல்லோரும் பேசுகின்றோம். அது பயானிலாக இருக்கட்டும், வெளியிலே இருக்கட்டும், அறிவுரைகளாக இருக்கட்டும், உபதேசங்களாக இருக்கட்டும். அதுவே அவருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, அவருடைய குடும்பங்களில் வரும் பொழுது பேசக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள் அனைத்து நபர்களுமே இந்த நற்குணத்தை விட்டு தவிர்ந்தவர்களாக இருக்கின்றோம். ஏன்? என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய மனைவி மக்களிடத்திலே இந்த நற்குணம் என்பது என்னுடைய பேச்சின் தோரணையில் மட்டும்தான் இருக்குமே ஒழிய, மாறாக எங்களுடைய குடும்பத்தில் அந்த நற்குணத்தை போதிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதாக பெருமக்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அறிவுரைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது பயானாக இருக்கட்டும், அது பல உபதேசங்களாக இருக்கட்டும், அது ரோடுகளாக, வீடுகளாக, கட்டிடங்களாக, எந்த இடங்களில் நாம் உபதேசம் சொன்னாலும், அறிவுரைகளை கேட்டாலும், அந்த அறிவுரைகள் என்பது நம்மவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் வரும் பொழுது, நம்மவர்களுடைய குடும்பங்களில் ஒரு பிளவுகள், பிரச்சனைகள் வரும் பொழுது, அந்த அறிவுரைகள் என்பது நமக்கு அது தோதுவானதாக இருப்பதில்லை. அதை நாம் அறிவுரைகளாக நாம் காட்டிக்கொள்வதும் இல்லை. பெருமக்களே, இதுதான் முன்மாதிரி வாழ்க்கை என்பதாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை முன்மாதிரியான வாழ்க்கையாக ஆக்கி கொள்ளாதவரை நீங்கள் உண்மையான மூமின்களாக ஆக முடியாது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. இது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிலைகுலந்து இருப்பதை பெருமக்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முன்மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டும். முன்மாதிரி வாழ்க்கையை யாரை முற்படுத்தி ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினானோ, எந்த நபிக்கு இந்த முன்மாதிரி வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தாட்டுங்கள் என்பதாக எந்த ரப்பு, எந்த நபிக்கு பெருமக்களை சொல்லி காட்டினானோ, அந்த நபி அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியான வாழ்க்கையை சொல்லுவது மட்டுமல்லாமல் தன்னுடைய செயல்பாடுகளிலே கொண்டு வந்தார்கள். அந்த செயல்பாடுகளை கொண்டுதான் இன்றைக்கு மார்க்கம் உருவானது என்பதை பெருமக்களே இதை நன்கு நாம் விளங்கிக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முன்மாதிரியை கொண்டுதான் பல தலைமுறைகளை உருவாக்கினார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள். எதை மனித சமூகத்திற்கு எந்த ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும், அது குடும்பவியலாக இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், கல்வி தோரணைகளாக இருக்கட்டும், பேச்சின் ஒழுக்கமாக இருக்கட்டும், உங்களுடைய அன்றாட வாழ்க்கை, உணவுகள், உடைகள், உடலமைப்புகள், நோய்வாய் அனைத்து விஷயங்களிலுமே முன்மாதிரி நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைமுறைக்கு சொல்லி காட்டி சென்றது மட்டுமல்லாமல் அதை செய்து அமல்படுத்தி விட்டு சென்றார்கள். அந்த முன்மாதிரி வாழ்க்கையை கொண்டுத்தான் பெருமக்களே, பெரியார்களே, இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லிம் என்ற அடிப்படை தோரணைகளை ஒட்டி கொண்டிருக்கின்றோம் என்பது நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய ஒரு மனிதர் ஒரு பயானாக இருக்கட்டும், ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய கூடாரங்களாக இருக்கட்டும், உபதேசம் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அவர் சொல்லுவார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவது என்பது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமில்லாத விஷயம். ஆரம்பத்திலே சொன்னதை போன்று. ஆனால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி வாழ்க்கையை சொல்வது மட்டுமல்லாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய குடும்பவியலில் அனைத்துமே செய்தி காட்டினார்கள். அந்த முன்மாதிரியுடைய வாழ்க்கை நம்மிடத்திலே வந்துவிடுமேயானால் எல்லா விஷயங்களிலும் மார்க்கம் இதைத்தான் முன்மாதிரியாக நமக்கு எடுத்து கட்டமைத்து வைத்திருக்கின்றது.
நம்முடைய உலக வாழ்வியலில் அது எதை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகளை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, கல்விகளாக இருந்தாலும் சரி, உபதேசங்களாக இருந்தாலும் சரி, சுத்தமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மனைவி மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி, அனைத்துமே முன்மாதிரியான வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் எதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்தானோ, எதை செய்து இந்த உம்மத்திற்கு கொடுத்தார்களோ அதை நாம் சிறிதளவாவது செய்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் பெருமக்களே, இவ்வளவு நேரங்கள் உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவைப்படாது. அது ஜிம்மாவுடைய மேடையாக இருக்கட்டும், மற்ற இதர உபதேசங்களாக இருக்கட்டும், 5 நிமிடம் பேச்சை கொண்டு அவர் இந்த உபதேசத்தை புரிந்து கொள்ளக்கூடியவராக ஆகிவிடுவார். அது எந்த இடமாக இருக்கட்டும், 5 நிமிடங்கள் போதும். ஏன் அந்த 5 நிமிடங்களில் அவர் ஆரம்பம் முதற்கொண்டே அவர் தன்னுடைய மார்க்கத்தை பற்றி முன்மாதிரி என்றால் எப்படி நம்முடைய செயல்பாடுகளை குணாதாசியங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்ததன் காரணமாக அவருக்கு அரை மணி நேரம் பயான் தேவையில்லை, 1 மணி நேரம் உபதேசங்கள் செய்ய தேவையில்லை, அவரை அரவணைத்து அமர வைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. 5 நிமிடம் 3 நிமிடங்களிலேயே அவர் அந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பெருமக்களே, 1 மணி நேரமாக இருக்கட்டும், அதை தாண்டிய நேரங்களாக இருக்கட்டும், ஒரு உபதேசம் செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அதை கேட்கக்கூடியவர்கள் அதிகம், அதிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிகம். கூட்டங்களை அதிகப்படுத்துவது என்பது பெரிய விஷயம் அல்ல, கூட்டங்களை அதிகப்படுத்தக்கூடியது சாதாரண விஷயம்தான். ஆனால் எவ்வளவு நேரங்கள் முன்மாதிரி மார்க்கம் என்ற விஷயங்களை நாம் சொன்னாலும் கூட அந்த மார்க்கத்தினுடைய பற்று, அதனுடைய இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் உருவாயிருக்கக்கூடிய அந்த உப்பின் அளவில் கூட நம்மிடத்தில் அந்த முன்மாதிரி வாழ்க்கை இல்லாததின் காரணமாக எவ்வளவு நேரம் உபதேசம் நாம் கேட்டாலும் அந்த உபதேசத்தை கொண்டு நம்முடைய செவிகளிலும் சரி, நம்மவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எதையுமே நாம் எடுத்து செல்ல முடியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முன்னோடிகளாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை முன்னோடி வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த முன்னோடி வாழ்க்கையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தினுடைய எந்த நடைமுறையிலாக இருக்கட்டும், ஏனென்று சொன்னால் மார்க்கத்தை பேணக்கூடியவர்கள் நாம் சொல்லிவிடுவோம், நபி அவருக்கு பட்டம் கொடுக்கப்பட்டது, அவருக்கு தூதுத்துவம் அனுப்பப்பட்டது, வஹீனுடைய அந்த அடிப்படை கொள்கை வரிசையாக திருமறை இறங்கப்பட்டு விட்டது, அதனால் அவர் அல்லாஹ்வுடைய கட்டமைப்பை சரி செய்தார் என்பதாக இந்த உம்மத்தாகப்பட்டு நாம் சொல்லிவிடுவோம். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகள் மட்டும் சிறந்தவர்கள் எல்லாம் முன்மாதிரியாக கடைபிடிக்கவில்லை. தொழுகை இருக்கின்றது, நோன்பு இருக்கின்றது, ஜகாத் இருக்கின்றது, இன்ன பிற அமல்கள் இருக்கின்றது. அந்த கட்டமைப்பை மட்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் அப்பாற்பட்ட பிரமத சமூகத்தார்கள் கூட இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் அந்த நடைமுறைகளில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில்லை என்பதாக சொல்லுகின்றார்கள். குர்ஆன் எதை சொன்னதோ முன்மாதிரி நபி என்பதாக யாரை இந்த முஹம்மதியாக்கள் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் முன்மாதிரி வாழ்க்கையை எல்லா விதத்திலும் கொண்டு செல்வதில்லை. எனவே இன்றைக்கு முஸ்லிம் இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிமேல் அடி, ஏளனங்கள், கேலிகள், கிண்டல்கள், கூச்சல்கள், குழப்பங்கள் ஏற்படுகின்றது என்று சொன்னால் பெருமக்களே, மற்ற மத சகோதரருடைய உள்ளத்தில் கூட இன்றைக்கு இஸ்லாமிய சமூகமாகப்பட்ட நாம் அந்த முன்மாதிரி வாழ்க்கையை நடத்தாட்டவில்லை. இதுதான் நிதர்சன உண்மை. ஏனென்று சொன்னால் வணக்க வழிபாடுகளை மட்டும் நாம் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த வாழ்க்கையை நான் இந்த உம்மத்திற்கு முன்மாதிரியாக, எந்த வாழ்க்கை நடைமுறைகளை என்னுடைய சமூகத்திற்கு முன்மாதிரியாக கொடுத்தேனோ அதே வாழ்க்கை நடைமுறைகளை என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், அது சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே சொல்லலாம். விதவைகளை எடுத்துக்கொள்வோம். விதவை பெண்மணி, இன்றைக்கு ஒரு விதவை பெண்மணியை இந்த மார்க்கம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் எவ்வளவு ஆழமாக சொல்லுகின்றது பெருமக்களே. இன்றைக்கு சில மக்கள் சொல்வதுண்டு, ஒரு கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால், ஒரு கணவன் மையத்தாக ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு 4 மாத 10 மாதங்கள் மார்க்கம்
இத்தா என்ற அடிப்படை சட்டத்தை கொடுத்து பெண்களை முடக்கி விடுகின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டு விட்டான், அல்லது ஒரு மனைவி தன்னுடைய கணவனை ஹுலா கேட்டு விட்டாள் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லுகின்றது 3 துகூர்கள் 3 மாத காலங்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இத்தா இருக்க வேண்டும். ஆக எப்படி வேண்டுமானாலும் எப்படி சுற்றி வளைத்தாலும் பெண்களைத்தான் முடக்கி விடுகின்றது இந்த மார்க்கம் என்பதாக பல சாரார்களுடைய உள்ளத்தில் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கேள்வியாக அது நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பிற மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பெருமக்களே, அவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், விதவை என்று சொன்னால் அந்த விதவைக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய மார்க்கம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த விதவையை எந்த விதத்திலே கண்ணியப்படுத்துகின்றது இந்த மார்க்கம்? எதை முன்மாதிரி என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த முன்மாதிரி வாழ்க்கை உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகின்றேன். இந்த விதவை பெண்களிடத்திலே எப்படி முன்மாதிரியை இந்த மார்க்கம் காட்டுகின்றது? 4 மாத 10 நாட்கள் இத்தா காலம், தலாக் என்று சொன்னால் 3 துகூர்கள், அதே போன்று ஹுலா என்ற அடிப்படையோடு 3 துகூர்கள். ஆக முழு சட்டத்தையும் பெண்கள் மீது சுமத்துகின்றது என்பதாக ஒரு வினா தொடுப்பதை எல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த வாழ்க்கையும் அது மார்க்கம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதை மார்க்கத்தை ஏற்றவர்களாக இருக்கட்டும், மார்க்கத்தை ஏற்காத அப்பாற்பட்ட பிரமத சகோதரர்களாக இருக்கட்டும், எல்லா மத சகோதரர்களும் எல்லா மக்களும் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். திறந்த புத்தகம், இதுதான் முன்மாதிரி வாழ்க்கை. திறந்த புத்தகம். ஒரு குடும்பத்திலே ஆரம்பத்தை சொன்னது போன்று பேசுவார், அவரிடத்திலே குறை இருக்கும். ஊரினுடைய விஷயத்திலே தலையிடுவார், அவர் சரியாக இருக்க மாட்டார். குடும்ப விஷயத்திலே தலையிடுவார், அவருடைய குடும்பத்தில் பிளவுகள் இருக்கும். அவர் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை திறந்த புத்தகமாக வைக்க மாட்டார். இது உலக ஆட்சி செய்தவருடைய அதிகாரப்பூர்வமான விஷயம். பெருமக்களே, உலகத்திலே எத்தனை ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், உலகம் தோன்றிய முதல் கொண்டு எந்த பிற மார்க்கத்தை சார்ந்த தலைவர்களாக இருக்கட்டும், எந்த தலைவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து காட்டுங்கள், பாருங்கள், திறந்த புத்தகமாக இருக்காது. ஒன்று அவர் வெளிரங்க நடைமுறைகள், வெளிரங்கமாக மக்களுக்கு செய்த தியாகங்கள், நாட்டிற்கு செய்த தியாகங்கள், இந்த தியாகங்களைத்தான் திறந்த புத்தகமாக நாம் கல்வி துறைகளிலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, மாணாக்களிடத்தில் உபதேசம் செய்யும் பொழுதும் சரி, பெருமக்களே, இதைத்தான் சொல்லுவார்கள். நன்கு விளங்க வேண்டும், இதைத்தான் சொல்லுவார்கள். ஆனால் குடும்ப விஷயங்கள் என்பது, இந்த தலைவர் நாட்டை ஆண்டார், இந்த தலைவர் நாட்டிற்கு பாடுபட்டார், இந்த தலைவர் எல்லாமே நாடு பெருமக்கள், அவருடைய குடும்பவியல் என்பது தெளிவாக இருக்காது. திறந்த புத்தகமாக நீங்கள் பார்க்க முடியாது. அது எல்லா தலைவர்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய வாழ்க்கை என்பது திறந்த புத்தகம். குடும்ப வாழ்க்கை முதல் என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கை முதல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்த புத்தகமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதிலே விதவையை நாம் பற்றி பேசினோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்கா செய்த பெண்களை நீங்கள் பாருங்கள். ஒரு பெண்ணை தவிர, அன்னை ஆயிஷா அம்மையாரை தவிர எல்லா பெண்களுக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதவைக்கு வாழ்க்கை கொடுத்தார்கள். எந்த சமூகம் விதவையாகிவிட்டது என்று சொன்னால், ஆண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் பெண்களுக்கு இத்தா என்ற அடிப்படை கொள்கையை கொண்டு வீடுகளிலே முடக்கி விடுகின்றது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, எல்லா மனைவிமாருடைய வரலாறுகளையும் பெருமக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பெண்ணை தவிர, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமணம் என்பது அவர்களுடைய விதவை பெண்களாகத்தான் இருக்க முடியும். உதாரணத்திற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறுகளை நாம் பிரட்டி பார்ப்போம். கிட்டத்தட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கதீஜா அம்மையார் அவர்களுக்கும் ஏறக்குறைய 15 வயதுகள் வித்தியாசம். 25 வயது ஒரு ஆண், 40 வயது என்பதாகவும் 45 வயது என்பதாகவும் வரலாறுகளை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஏறக்குறைய 15 வயது ஒரு பெண்மணி, 25 ஒரு இளைஞனை நிக்கா செய்கின்றார்கள்.
நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்கல, பொண்ணு பேசுறாங்க. அந்த பெண்மணியாக இருக்கட்டும், அது ஆணாக இருக்கட்டும், கன்னி கழியாதவராக இருந்தாலும் கூட மறுமணம் என்பது, இரண்டாவது திருமணம் என்பது பெருமக்களை யோசனை செய்து சிந்தனை செய்து முடிக்கக்கூடிய காலம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 வயது ஏறக்குறைய முந்தியவர்களை நிக்கா செய்கின்றார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர் எப்படிப்பட்டவர்? நம்ம சாதாரணமாக நினைச்சிடலாம், மறுவாழ்வு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏழைக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஏழை பெண்ணை என்ன செஞ்சிட்டாரு? இறக்கப்பட்டு உணவில்லாமல் உடை இல்லாமல் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இறக்கப்பட்டு அந்த பெண்மணியை மறுவாழ்வு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் சொல்லிவிட்டு போய்விடுகின்றோம். சொல்லிக்கொள்ளலாம். பெருமக்களே, வரலாறுகளிலே பதிவு செய்கின்றார்கள், எந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்கா செய்தார்களோ அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். அரபி தேசத்திலே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த பெரிய கோடீஸ்வரியாக இருந்த ஒரு பெண்மணி, எந்த அளவு வரலாறுகள் சொல்லுகின்றது என்று சொன்னால், அந்த கோடீஸ்வரி பெண்ணிடத்திலே சாதாரண இந்த முகம்மது வேலை செய்தவர், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர் வேலை செய்தவர். அவருடைய சித்தீக், அவருடைய உண்மை நிலை, அவருடைய வியாபாரத்தினுடைய அந்த நடைமுறைகளை பார்த்து மயங்கியவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சாதாரண பெண்மணி அல்ல. அவர் நினைத்தார் என்று சொன்னால், வரலாறுகளிலே பதிவு செய்கின்றார்களே பெருமக்களே, அந்த ஹதீஜா நினைத்தார் என்று சொன்னால் தன்னுடைய இல்லத்திலே 10-20 நபர்களை வேலைக்கு ஆட்களாக சேர்க்கக்கூடிய தகுதியாற்றல் வாய்ந்தவர்கள் அந்த ஹதீஜா அம்மையார். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. ஒரு விதவை. இன்னும் வரலாறுகளே ஆழமாக சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், உள்ளடங்கி பார்த்தோம் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிக்கா செய்வதற்கு முன்னால் 2 திருமணங்கள் அவர்களுக்கு நடைபெற்று 2 குழந்தைக்கு தாயாக பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்து உடையவரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயது கொண்டு நிக்கா செய்தார்கள் என்று சொன்னால், அங்கே முன்மாதிரியான மார்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு கட்டமைத்தார்கள் என்பதை பெருமக்களை நாம் விளங்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய வாழ்க்கை திறந்த புத்தகம். அவ்வளவு செல்வ சீமாட்டியாக இருந்தாலும் கூட, 15 வயது மூத்த அம்மையாராக இருந்தாலும் கூட கணவருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய முஹம்மது முன்மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். என்னுடைய முஹம்மது திறந்த புத்தகம். என்னுடைய முஹம்மது, என்னுடைய கணவர், அவருடைய வாழ்க்கை உலக அழியும் வரை, கியாமத் வரையிலும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியான மனிதர் என்பதாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். பெருமக்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவி நினைத்திருந்தார் என்று சொன்னால் வேலைக்கு 10-20 ஆட்களை வைத்து உணவுகள் தயார் செய்யலாம். ஆனால் கணவர் வசதி வாய்ப்பிலே குன்றியவர் ஒரு காலத்திலே தன்னிடத்து வேலை ஆட்களாக இருந்த ஒரு மனிதரை திருமணம் செய்த ஒரே காரணத்தின் காரணமாக அந்த ஹிராவினுடைய குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது வஹி இறக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட வஹியுடைய காலகட்டத்திலும் கூட எந்த வேலையினுடைய ஆட்களும் இல்லாமல் பெருமானார் தன்னுடைய கணவருக்கு, தன்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை மலைக்கு மேல் சுமந்து கொண்டு ஆகாரத்தை எடுத்துச் செல்வார்கள் என்பதாக வரலாறுகள் பெருமக்களை குறிப்பிட்டு காட்டுகின்றன. காரணம் என்ன? இந்த வாழ்க்கை, அவருடைய நடைமுறைகள், இந்த திறந்த புத்தகம் உலக சாம்ராஜ்யத்தில் அதை பார்த்து முன்மாதிரியான வாழ்க்கையை என்னுடைய உம்மத்தினர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரே நோக்கமாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், செய்தார். ஆனால் அந்த முன்மாதிரியுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு விதத்தில், எங்கள்கிட்ட தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, பிற வணக்க வழிபாடுகள் இல்லை, சரி ரைட், குடும்பவியல்கள், சுத்தம், சுகாதாரம், இதையெல்லாம் இன்றைக்கு சுகாதாரத்துறை சொல்லி காட்டுகின்றதோ, நீங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றதோ, உங்களுடைய உடலமைப்பை இப்படித்தான் பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றதோ, பெருமக்களே, அத்துணை விஷயங்களிலுமே
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் வட்டி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஹஜ்ஜத்துல் விதாவிலே கடைசி பேருரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ற நாள் முதல் கொண்டு இந்த நான் கடைசி பேருரையாக உங்களுக்கு சில விஷயங்களை உபதேசமாக நான் சொல்லி காட்டுகின்றேன். இன்றைய நாள் முதல் கொண்டு வட்டி என்பது நாம் என்ன செஞ்சிட்டோம், ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டான், அதை நிறுத்தும்படி அது ஹராம் என்பதாக சொல்லிவிட்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏதோ பயான்ல சொல்லிட்டோம், சட்டத்தை சொல்லிட்டோம், முடிஞ்சிருச்சு, அப்படி இல்லை. அன்றைய காலகட்டத்தில் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வாப்பா, அதிகமாக வட்டிக்கு விட்டு லாபம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம், இதை என் குடும்பத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எந்த வட்டியை நான் ஹராம் என்பதாக சொல்லுகின்றேனோ, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த வட்டியை நெருங்கக்கூடாது என்பதாக கட்டளையிட்டு விட்டாரோ, அந்த கட்டளையின் வார்த்தைகள் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பம் செய்கின்றேன். வ அவ்வலுஹு ரிபா, அபாஹு ரிபாவு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய பணங்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு வர வேண்டியது இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தை, பெரிய தந்தை, இந்த வட்டி வியாபார ஆரம்பத்தில் மார்க்கம் ஷரியத்து முன்னோக்குவதற்கு முன்னால், ஷரியத் சட்டம் இறங்குவதற்கு முன்னால் நிறைய பணங்கள் வர வேண்டியது இருந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த கட்டளையை என்ன செய்கிறேன், முதலாக என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் ஆரம்பம் செய்கின்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கின்றதோ இனி கொடுக்க வேண்டாம், அவர் கொடுத்து வாங்குவது ஹராம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார். பெருமக்களே, முன்மாதிரி வாழ்க்கை என்று சொன்னால் நம்மை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பம் செய்வது. அதேபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாஹிலியத்தான காலத்தில், மடமையான காலத்தில், மார்க்கம் தோன்றுவதற்கு முன்னால் ஒரு மனிதன் கொலை செய்து விட்டான் என்று சொன்னால் பரம்பரையாக சொல்லி வைத்து கொலை செய்வார்கள். எப்பொழுது ஷரியத் கொடுக்கப்பட்டதோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று நாள் முதற்கொண்டு பழி வாங்கும் எண்ணத்தை, என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் விட்டுவிட வேண்டும். யார் ஒரு கொலைக்கு பகரமாக மற்றவரை கொலை செய்கின்றாரோ ஹராம், அவருடைய இரத்தம் ஹராம், அவருடைய உடல் ஹராம். ஒவ்வொன்றாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வந்தார்கள். சொல்லிவிட்டு அது மட்டுமல்ல, முதலாக பழிக்கு பழி வாங்குவதை என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் என்ன செய்கிறேன், நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். எல்லாமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை திறந்த புத்தகம். அதை நாம் பயானில் மட்டும் கேட்டுவிட்டு அதை செயல்படுத்துவது என்பது பெருமக்களே, அது சாத்தியமில்லாத விஷயம். காரணம், ஆரம்பத்திலே சொன்னதை போன்று நம்மளுடைய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் முன்மாதிரி வாழ்க்கை என்பது நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் நம்ம இடத்துல எல்லா விஷயங்களுமே இல்லாமல் போய்விட்டது. எந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, குடும்பவியலாக இருக்கட்டும், தொழில் உத்தியோகங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையுமே நம்ம இடத்துல ஏதோ பேருக்கு என்ன செய்யறோம், நாங்க முஸ்லீம், முஸ்லீம், நாங்க நபியை பின்பற்றுறோம், எங்களுடைய ரப்பு குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு சமது, தேவையற்றவனை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோமே என்பதாகத்தான் சொல்லுகின்றமே ஒழிய பெருமக்களே, அந்த முன்மாதிரி வாழ்க்கை என்பது இஸ்லாமியரிடத்திலே இல்லாமல் போனதின் காரணமாகத்தான் பலவிதமான சோதனைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். என்றைக்கு இஸ்லாமிய சமூகம் தன்னுடைய அடிப்படை கொள்கையை விட்டு நீங்கிக் கொண்டு செல்கின்றதோ அவர்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமிப்பார்கள். வலது இடது கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களிலும் பெருமக்களே. ஒருமுறை மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொண்டு வரப்படுகின்றது, லபன். வலது பக்கம் ஒரு பெண்மணி, இடது பக்கம் தன்னுடைய ஈரக்குலை என்று சொல்லக்கூடிய பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். வலது பக்கம் உம்மு ரலியல்லாஹு அன்ஹா, இடது பக்கம் தன்னுடைய சொர்க்கத்தின் அரசி என்று சொல்லக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரக்குலை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி. அந்த பாலை யாருக்கு கொடுக்கணும்?
நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்க. சாதாரண விஷயம்தான், வலது இடது. நம்ம இடத்துல என்ன செய்யும், எதை செய்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, வலது கையை கொண்டு நீங்கள் செய்யுங்கள். அதனால தான் எனக்கு சாப்பிட்றது வலது. கெடுதியான விஷயங்கள், பாத்ரூம் போகிறது இருக்குது, இதை இடது காலை வைத்து நீங்கள் முன்வைத்து செல்லுங்கள், திரும்பி வரும்பொழுது வலது காலை எடுத்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹதீஸ்ல பார்க்கணும். இப்போ சுயநலம் உள்ளவராக இருந்தார் என்று சொன்னால், பெருமக்களே, சுயநலம் உள்ளவராக இருந்தார் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதரும் தன் பிள்ளைக்கு தான் முற்படுத்துவோம், தன் பிள்ளையை தான் முற்படுத்துவோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அந்த பாலை உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. யாரும் கவலைப்படல, யாரும் சொல்லல. ஏன்? சஹாபாக்கள் சிந்தனை செய்தார்கள், எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை ஈரக்கொலை பிள்ளையாகவே இருக்கட்டும், சொர்க்கத்திற்கு சுபச்சேனம் சொல்லிய பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆனால் மார்க்கத்தை முன்மாதிரியாக எடுத்து காட்டக்கூடியவர்கள் தான் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் என்பதாக சஹாபாக்களுடைய ஆண்கள் பட்டாளமும் பெண்கள் பட்டாளமும் பெருமக்களே புரிந்து கொண்டன. இன்னொரு ஹதீஸை பதிவு செய்கின்றார். அதே போன்று ஒரு பொருள் கொண்டு வரப்படுகின்றது, வலது புறத்தில் ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு சின்ன பையன். இடது பக்கத்தில் பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் உயர்ந்த சஹாபி, வயது முதிர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்வோம்? இப்போ சஹாபாக்கள்லாம் நினைச்சாங்களா, வயது முதிர்ந்தவங்கள் நாம இருக்கிற பெரியவங்க, நபி என்ன செய்வார், நம்ம இடது பக்கத்தில் தான் இருக்கிறோம், நமக்கு தான் இந்த பொருளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன பையன்கிட்ட அனுமதி கேட்டாங்களாம். சிந்தனை செஞ்சு பாருங்க, சின்ன பையன்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்கின்றார்கள். நீ விருப்பப்பட்டாய் என்று சொன்னால் இந்த பொருளை நான் பெரியவர்களுக்கு நான் என்ன செய்யறேன், கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி. இந்த சின்ன பையன் சொன்னான், நான் விட்டு கொடுக்கல யார சொல்லலாம், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுடைய கரத்திலிருந்து வாங்கக்கூடிய அந்த பொருள் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய எனக்குத்தான் தகுந்ததாக இருக்கும் என்பதாக அந்த சிறுவன் பெற்றுக்கொண்டான் என்பதாக வரலாறுகள் பேசுகின்றன. ஆக முதியவராக இருந்தாலும் சரி, கண்ணியத்திலே உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, மார்க்கம் எதை கற்றுக் கொடுக்கின்றதோ அந்த சரியான பாதையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பெருமக்களே கொண்டு சென்றார்கள். அதுதான் முன்மாதிரி வாழ்க்கை. இந்த முன்மாதிரி வாழ்க்கையை இந்த சமூகம் என்றைக்கு எடுத்து செயலாற்றி கொண்டிருக்கின்றதோ, செயலாற்றுமோ, அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் என்பது கிடைக்கும் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல பெருமக்களே, தன்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் பேசுவது மட்டுமல்ல, தன்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் என்ன செய்யணும், நடைமுறைகளை, முன்மாதிரியான வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு. நமக்கு வந்தா மட்டும் என்ன, ஏதோ பழமொழி சொல்ற மாதிரி, நம்ம குடும்பத்துக்கு வந்தா நம்ம என்ன செய்வோம், தாளா தட்டி விட்டு போயிடுறது. அடுத்தவங்க குடும்பம் ரோட்டுக்கு வரும்போது அதை எடுத்து பேசுறது இன்னைக்கு நடைமுறை நம்ம பார்க்கிறோம். இது முன்மாதிரி வாழ்க்கை அல்ல, நபியுடைய வாழ்க்கை அல்ல. மார்க்கம் இதை சொல்லவில்லை என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட முன்மாதிரி முஸ்லிம்களாகத்தான் வாழ்கின்றோமே ஒழிய, முன்மாதிரி முஸ்லிம்கள் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்ததோ அந்த வாழ்க்கை இன்றைக்கு இந்த சமூகம் விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்றது. எனவே நமக்கு ஜெயம் என்பது, வெற்றி என்பது இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய உதவியும் தூரமாக சென்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முன்மாதிரியான வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட முன்மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.